அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டெஸ்ட் எழுதி பார்க்கலாம்? தமிழ் 12ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1 நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் இந்த பாடப்பகுதியில் டெஸ்ட் எழுதி பார்க்கலாமா? மொத்தம் நான் 38 1 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதோட ஆன்சரும் வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கிங்க. இப்போ 38 கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, சரியாக விடை எழுதியிருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் டெய்லி ஒவ்வொரு டெஸ்ட்டாக வைக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி போட்டித் தேர்வு எழுதுறீங்களா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இன்டீரியர் 1 மார்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம 1 by 1 கொஸ்டின் பார்த்துடலாம். வீடியோ எண்டில் ஆன்சர் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். த சர்க்குணரின் உரை ஏற்படுத்திய ஆர்வத்தினால் மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல். இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் எது விடை சரியாக வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேள்வி எண் 2. மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு. அடுத்து கேள்வி எண் 3. மயிலை சீனி வேங்கடசாமி ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்த இதழ். நான்கு. மயிலை சீனி வேங்கடசாமி டேசாம் ஆண்டு பிறந்தார். 5. ஒவ்வொரு தேசிய இனமும் தன்னுடைய கடந்த கால வரலாற்றை அறிந்திருந்தால் மட்டுமே டேஸ் அடைய முடியும். மயிலை சீனி வேங்கடசாமியின் தந்தை டேஸ் பணிபுரிந்தார். ஆயிரத்தி 1934 தே.பொ. மீனாட்சி சுந்தரனார் சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் கிறித்தவமும் தமிழும் என்ற பொருள் குறித்து உரையாற்றியவர். வட்டெழுத்து, கோலெழுத்து, தமிழ் பிராமி ஆகியவற்றில் புலமை பெற்றிருந்ததால் மயிலை சீனி வேங்கடசாமியாரால் டேஸ் எளிதாக வாசிக்க முடிந்தது. அடுத்து கேள்வி எண் 9. மயிலை சீனி வேங்கடசாமி டேஸ் மன்னனை பற்றி எழுதிய நூல் தமிழில் வந்த முதல் நூலாகும். கேள்வி எண் 10. மயிலை சீனி வேங்கடசாமியின் முதல் நூல். மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுக்கு டேஸ் ஆய்வில் பயிற்சி அதிகம். சேரன் கொடியின் சின்னம். சங்க காலத்துக்கு பிற்பட்ட காலத்தில் தமிழகத்தை டேஸ் என்ற மன்னர் ஆண்டனர். தமிழக வரலாற்றில் டேஸ் என்று களப்பிரர்கள் காலம் வரலாற்று ஆசிரியர் குறிக்கப்படுகிறது. வரலாற்று ஆசிரியர்களால் குறிக்கப்படுகிறதுன்னு வரும். வரலாற்று ஆசிரியர்களால் குறிக்கப்படுகிறது. அடுத்து கலையியல் சார்ந்து தமிழில் வெளியான பல நூல்களுக்கும் டேஸ் வழிகாட்டியாக விளங்கினார். அடுத்து தமிழர் கலைத்திறனை எடுத்துரைக்கும் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னும் நூலின் ஆசிரியர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் டேசாம் ஆண்டு தமிழ் துறையின் அறக்கட்டளை சொற்பொழிவினை மயிலை சீனி வேங்கடசாமி நிகழ்த்தினார். தமிழக வரலாற்றினை பல கோணங்களில் எடுத்துரைக்கும் மயிலை சீனி வேங்கடசாமியின் நூல். தமிழர் வளர்த்த அழகு கலைகள், தமிழ்நாட்டு வரலாறு, களப்பிரர் ஆட்சியில் தமிழும், சமணம் தமிழுமே. இது விடைன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து மயிலை சீனி வேங்கடசாமி நுண்ணிய அறிவிற்கு சான்றாக டேஸ் நூல் உள்ளது. அடுத்து ஒவ்வொரு நூற்றாண்டையும் எவ்வகையில் ஆவணப்படுத்துவது என்பதற்கான முன்னோடி நூல்.
மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களின் அரிய ஆவணப்பணிகளில் ஒன்று இந்நூல். அடுத்து டேஸ் என்னும் இதழில் மயிலையார் அப்படிங்கிறது மயிலை சீனி வெங்கடசாமி தான் மயிலையார். இதழில் மயிலையாரின் சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சிறை தும்பி என்ற தொகுப்பாக வெளியிடப்பட்டது. இந்தியவியல் என்ற வட்டத்திற்குள் பேசப்பட்ட தமிழகத்தின் வரலாற்றை திராவிட இயலாக அடையாளப்படுத்தியவர். சோழன் கொடியின் சின்னம். டேஸ் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான். சங்ககால பசும்பொன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்ற செய்தி டேஸ் நூலில் இடம்பெற்றுள்ளது. பாண்டியன் கொடியின் சின்னம். தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதினை டேஸ் பல்கலைக்கழகம் மயிலையாருக்கு அளித்தது. தமிழ் எழுத்தாளர் சங்கம் டேஸில் மயிலை சீனி வெங்கடசாமிக்கு கேடயம் வழங்கியது. அறிஞர்கள் கூடி மணிவிழா எடுத்து மயிலை சீனி வெங்கடசாமிக்கு டேஸ் என்ற பட்டத்தை வழங்கினர். மயிலை சீனி வெங்கடசாமியின் அண்ணன் கோவிந்தராஜன் டேஸாக பணியாற்றினார். ஆயிரத்தி 1962 டேஸ் பல்கலைக்கழக தமிழ் துறையின் அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்றினை மயிலை சீனி வெங்கடசாமி நிகழ்த்தினார். கவின்கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல். மத்த விலாசம் என்ற நாடக நூலை இயற்றியவர். மகேந்திரவர்மன் இயற்றிய மத்த விலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கம் செய்தவர். இங்கே தமிழாக்கம்னு எழுதிக்கலாம். மயிலை சீனி வெங்கடசாமிக்கு 1962 தமிழ் எழுத்தாளர் சங்கம் பாராட்டி டேஸ் வழங்கியது. தமிழக அரசின் முதற் பரிசினை பெற்ற மயிலை சீனி வெங்கடசாமியின் நூல். சங்ககால பசும்பொன் பாண்டியன் கொடியின் சின்னம். இப்போ 38 கேள்விகள் பார்த்தாச்சு. அதற்கான விடையை நீங்கள் நோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம விடை எத்தனை விடைகள் சரியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். செக் பண்ணிவிட்டு மொத்தம் எவ்வளோ மார்க் வாங்கினீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டாக அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு போகலாம். டெய்லி ஒவ்வொரு டெஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம விடை பார்த்துடலாமா? சாதா சர்க்குணரின் உரை ஏற்படுத்திய ஆர்வத்தினால் மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல் கிறித்துவமும் தமிழும். மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு அஞ்சிறை தும்பி. அடுத்து மயிலை சீனி வெங்கடசாமி ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்த இதழ் குடியரசு. மயிலை சீனி வெங்கடசாமி டேஸாம் ஆண்டு பிறந்தார் 1900. ஒவ்வொரு தேசிய இனமும் தன்னுடைய கடந்த கால வரலாற்றை அறிந்திருந்தால் மட்டுமே டேஸ் அடைய முடியும் எதிர்கால இலக்குகளை. மயிலை சீனி வெங்கடசாமியின் தந்தை சித்த மருத்துவராக பணிபுரிந்தார். அடுத்து 1934 தேப்பு மீனாட்சி சுந்தரனார் சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் கிறித்துவமும் தமிழும் என்ற பொருள் குறித்து உரையாற்றியவர் சாதா சர்க்குணர்.
வட்டெழுத்து கோலெழுத்து தமிழ் பிராமி ஆகியவற்றில் புலமை பெற்றிருந்ததால் மயிலை சீனி வேங்கடசாமியாரால் டேஸ் எளிதாக வாசிக்க முடிந்தது, சாசனங்களை. அடுத்து மயிலை சீனி வேங்கடசாமி டேஸ் மன்னனை பற்றி எழுதிய நூல். அம்மன்னனை தமிழில் அம்மன்னனை பற்றி தமிழில் வந்த மயிலை சீனி வேங்கடசாமி டேஸ் மன்னனை பற்றி எழுதிய நூல். அம்மன்னனை பற்றி தமிழில் வந்த முதல் நூலாகும்னா 3ஆம் நந்திவர்மன். அடுத்து மயிலை சீனி வேங்கடசாமியின் முதல் நூல் கிறித்துவமும் தமிழும். இது கல்வெட்டு. சேரன் கொடியின் சின்னம் வில். அடுத்து சங்க காலத்துக்கு பிற்பட்ட காலத்தில் தமிழகத்தை டேஸ் என்ற மன்னர் ஆண்டனர். என்ன விடை வரும்? இந்த இடத்துல மன்னர்கள்னு எழுதிக்கிங்க. கேள்வியில் ஏற்கனவே கேள்வி கொஞ்சம் தப்பாக தான் மன்னர்னு இருந்துச்சு, கேள்வியில் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. சங்க காலத்துக்கு பிற்பட்ட காலத்தில் தமிழகத்தை டேஸ் என்ற மன்னர்கள் ஆண்டனர்னா களப்பிரர்கள். அடுத்து தமிழக வரலாற்றில் டேஸ் என்று களப்பிரர்கள் காலம் வரலாற்று ஆசிரியர்களால் குறிக்கப்படுகிறதுனா இருண்ட காலம். அடுத்து கலையியல் சார்ந்து தமிழில் வெளியான பல நூல்களுக்கும் டேஸ் வழிகாட்டியாக விளங்கினார், மயிலை சீனி வேங்கடசாமி. அடுத்து தமிழர் கலைத்திறனை எடுத்துரைக்கும் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னும் நூலின் ஆசிரியர் மயிலை சீனி வேங்கடசாமி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் டேஸாம் ஆண்டு தமிழ் துறையின் அறக்கட்டளை சொற்பொழிவினை மயிலை சீனி வேங்கடசாமி நிகழ்த்தினார்னா 1962. அடுத்து தமிழக வரலாற்றினை பல கோணங்களில் எடுத்துரைக்கும் மயிலை சீனி வேங்கடசாமியின் நூல் தமிழ்நாட்டு வரலாறு. மயிலை சீனி வேங்கடசாமி நுண்ணிய அளவிற்கு சான்றாக டேஸ் நூல் உள்ளதுன்னா தமிழ்நாட்டு வரலாறு. ஒவ்வொரு நூற்றாண்டையும் எவ்வகையில் ஆவணப்படுத்துவது என்பதற்கான முன்னோடி நூல் 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம். அடுத்து மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களின் அரிய ஆவணப் பணிகளில் ஒன்று இந்நூல். மறைந்து போன தமிழ் நூல்கள். அடுத்து டேஸ் என்னும் இதழில் மயிலையாரின் சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சிறை தும்பி என்ற தொகுப்பாக வெளியிடப்பட்டது, செந்தமிழ் செல்வி. அடுத்து இந்தியவியல் என்ற வட்டத்திற்குள் பேசப்பட்ட தமிழகத்தின் வரலாற்றை திராவிட இயலாக அடையாளப்படுத்தியவர் மயிலை சீனி வேங்கடசாமி. அடுத்து சோழன் கொடியின் சின்னம் புலி. டேஸ் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான், பசும்பூன் பாண்டியன். சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்ற செய்தி டேஸ் நூலில் இடம்பெற்றுள்ளது, அகநானூறு. பாண்டியன் கொடியின் சின்னம் மீன். தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதினை டேஸ் பல்கலைக்கழகம் மயிலையாருக்கு அளித்தது, மதுரை காமராசர். தமிழ் எழுத்தாளர் சங்கம் டேஸில் மயிலை சீனி வேங்கடசாமிக்கு கேடயம் வழங்கியது, 1962. அறிஞர்கள் கூடி மணிவிழா எடுத்து மயிலை சீனி வேங்கடசாமிக்கு டேஸ் என்ற பட்டத்தை வழங்கினர், ஆராய்ச்சி பேரறிஞர். மயிலை சீனி வேங்கடசாமியின் அண்ணன் கோவிந்தராஜன் டேஸாக பணியாற்றினார், தமிழாசிரியர். 1962ஆம் ஆண்டு டேஸ் பல்கலைக்கழக தமிழ்துறையின் அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்றினை மயிலை சீனி வேங்கடசாமி நிகழ்த்தினார், அண்ணாமலை பல்கலைக்கழகம். அடுத்து கவின்கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் தமிழர் வளர்த்த அழகு கலைகள். மத்த விலாசம் என்ற நாடக நூலை இயற்றியவர் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் இயற்றிய மத்த விலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கச் செய்தவர். தமிழாக்கம்னு ஒரு இடத்துல தமிழாக்கம் செய்தவர் மயிலை சீனி வேங்கடசாமி. மயிலை சீனி வேங்கடசாமிக்கு 1962 தமிழ் எழுத்தாளர் சங்கம் பாராட்டி டேஸ் வழங்கியது, கேடயம். தமிழக அரசின் முதற் பரிசினை பெற்ற மயிலை சீனி வேங்கடசாமியின் நூல் தமிழர் வளர்த்த அழகு கலைகள். சங்ககால பசும்பூன் பாண்டியன் கொடியின் சின்னம் யானை.
இப்போ 38 கேள்விக்கும் விடை வந்து சரி பார்த்துட்டிங்களா? எவ்வளோ விடை வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட்டை வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.